ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ என்னென்னா களத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி மாவை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பச்சை அரிசியை கூட ஊற போட்டு அரைச்சி அப்படியும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் அரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது கருப்பட்டி ஆர் சர்க்கரை. உங்களுக்கு எந்த இனிப்பு ரொம்ப பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி கொஞ்சம் பெட்டர்னு தான் சொல்லலாம், அதை யூஸ் பண்ணிக்குவோங்க. அதை அப்படியே பாகு காய்ச்சி வடிகட்டி இந்த அரிசி மாவு கொஞ்சம் சோறு தான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். அரிசி மாவும் இந்த சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இதோட அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இந்த ரைஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து அதை பார்க்குறப்போ அதுக்கப்புறம் நான் அதில் எடுத்து கொஞ்சம் பார்த்தேன், தண்ணி மாதிரி இருந்து. இதே மாதிரி தண்ணி மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட அது வந்து ஒரு பதம் வர்றதுக்கோ இதுக்கோ சோறு ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் சோறு போட்டு அப்புறம் அடித்து எடுத்தேன். அது ஓரளவு நல்லா வந்து ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நுரையாக நல்ல ஒரு லுக்கில் இருந்தது. இதுதான் இதோட மிக்ஸு. இது கூட வேணுன்னா ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காவும் போட்டு அடித்தா கொஞ்சம் கூட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதையும் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சூப்பராக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இது செய்கிறதுக்காக பாத்திரம் என்ன யூஸ் பண்ணணுன்னா குக்கர் யூஸ் பண்ணலாம். குக்கர் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணலாம். ஆப்பச்சட்டியுமே இதில் சூப்பராக வரும். நான் இதில் ஆப்பச்சட்டி தான் யூஸ் பண்ணி இதை குக் பண்ணி எடுத்துருப்பேன். அடுத்து இதில் மெயினாக என்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா தேங்காய் தான். அதுக்காக நான் ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி எப்படி நமக்கு நார்மலி உடைக்கிற மாதிரி உடச்சி அதை தனியாக எடுத்து அதை ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். தேங்காய் உடைக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2-3 வெட்டில் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரே வெட்டில் எல்லாம் வராது. உங்களுக்கு எப்படி ஒரே வெட்டில் உடச்சிருவீங்களா, இல்லை என்ன மாதிரி 2-3 வெட்டாக தான் தேங்காய் உடைப்பீங்களா எப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேங்காய் உடஞ்சதுக்கப்புறமா அந்த தேங்காயை எடுத்து குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படி எடுத்து அதை குட்டியாக வச்சுருக்கணும். அதுதான் அது இல்லை சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே குட்டியாக கட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது எப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது கையில் படுறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கிளியராக எடுத்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிடும். இதே மாதிரியே சின்ன சைஸாக உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதில் போடுறதுக்கு மாவு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோத்து கணக்காக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நானும் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சேன், அதை ஃபுல்லாக காட்டலை. அதுக்கப்புறம் இந்த ஆப்பச்சட்டியை எடுத்து வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக்கு, அதனால் இதில் ரொம்ப ஒட்டை எல்லாம் செய்யாது, சூப்பராக குக்காகி வரும். அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் காய்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணி அது காஞ்சதுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காயை போட்டு சூப்பராக பொரித்து எடுக்கணும். எண்ணெய் காய்கிறது அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் உடைச்ச முறையிலேயே வச்சுருந்தேன். அதை எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதை அப்புறமா இதில் தட்டி ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னா அது தானாகவே குக் ஆயிரும். லைட்டாக வேணுன்னா நம்ம ஒரு கிண்டி கொடுக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை அதை ஃப்ரை பண்ணி அப்படி எடுத்துட்டு அதுதான் சரியான பதமாக இருக்கும். எப்படின்னு பார்த்து அதை பக்குவமாக கிளியராக எடுக்கணும். அது ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். ஓரளவு கடிக்குമ്പോൾ கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கணும். இந்த பதம் ஆனதுமே இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாவை வந்து மொத்தமாக எடுத்து கொஞ்சமாக அப்படி ஒரே ஃப்ளோவில் ஊற்றிடணும். ஊற்றினதுமே நம்ம கீழே போட்டு வறுத்து வச்சுட்டு தேங்காய் எல்லாம் மேலே வந்துடும். பார்க்க இந்த நட்ஸ் ஆட் பண்ணி விட்ட மாதிரியே ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேணுன்னா மேலே விட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக வச்சா போதும். ஏன்னா அப்போ ஸ்ப்ரெட் பண்ணால் தான் எல்லா இடமும் வைக்க முடியும், இல்லைன்னா சைடில் மட்டும்தான் கிடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி வேக விட்டுட்டு ஸ்டார்ட் ஆனதுமே நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறமா
ஒரு 20-25 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளோ வெந்திருக்குன்னு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்து அது வெந்திருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. சிம்மில் போட்டே குக் பண்ணுங்க. அப்போ தான் ஸ்லோவாக ரொம்ப அடி கரியாமல் சூப்பராக வெந்து வரும். நான் இதே மாதிரி ஈக்கிள் போட்டு தான் இது பண்ணி பார்த்தேன். பச்சை ஈக்கிள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் இது பண்ணேன். இதே மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது குச்சி இருந்தாலோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பின்ன அகைன் மூடி வச்சு நம்ம எவ்வளோ குக் ஆகணுமோ அவ்வளோ நேரம் குக் ஆக வச்சு இதை எடுக்கணும். இந்த களத்தப்பம் கண்ணூர்காரங்களுக்கும் கோழிக்கோடுகாரங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக. அதனால் நான் யூடியூப்பில் பார்த்து இது எப்படின்னு ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த டிஷ்ஷு நல்லாவே ரெடி ஆயாச்சு. ஒருக்கா கூட நான் ஈக்கிள் வச்சு குத்தி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படி வெந்துட்டான்னு பார்த்தப்போ அது ரொம்ப ஒட்டலை. அப்போ அது ரெடி ஆகிட்டு அதனால் நான் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்க போகிறேன். அகைன் ஒருக்கா கூட நான் குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டு அது ஓகே ஆனதும் நான் இறக்க போகிறேன். இது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணி யூஸ் பண்ணணும். எனக்கு அது ரொம்ப தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப ஆறுற முன்னாடி கட் பண்ணிவிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் அந்த தேங்காவும் கடித்து சாப்பிட ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு மனம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் இப்போலே நம்ம எடுத்தோன்னா அது ரெண்டாக உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப அது லேயராக சூப்பராக வராது. அதனால் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.